எங்களுடைய யாழ்ப்பாண மறைமாவட்டத்திலே பணியாற்றுகின்ற மறைமாவட்ட குருக்களாகிய நாங்கள் எங்களுடைய பாதுகாவலராக புனித ஜோன் மரிய வியன்னியை கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் 4ஆம் திகதி எமது மறைமாவட்ட குருக்கள் எல்லாரும் ஆயர் இல்லத்திலே ஒன்று கூடி புனித ஜோன் மரிய வியன்னியினுடைய திருநாளை சிறப்பாக கொண்டாடுவதும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டுகளை பற்றி சிந்திப்பதும் நமது வழக்கமாகும். குறிப்பாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே புனித ஜோன் மரிய வியன்னியினுடைய வழிநடத்தல் என்னுடைய குருத்துவ பணியை நிறைவாக செய்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. குறிப்பாக அவர் எங்களுக்கு தரப்பட்டுள்ள மந்தைகளை நாங்கள் இரக்கத்தோடு வழிநடத்த வேண்டும் என்று அறிவுரை கூறுகின்றார். நாங்கள் பணியாற்றுகின்ற இடங்களிலே இருக்கின்ற மக்கள் எங்களிடமிருந்து அன்பையும் இரக்கத்தையும் எதிர்பார்க்கின்றார்கள் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. புனித ஜோன் மரிய வியன்னி அப்படியான ஒரு வழிநடத்தலை எங்களுடைய மக்களுக்கு கொடுக்குமாறு கேட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த புனிதருடைய வாழ்விலிருந்து நான் கற்றுக்கொண்ட இன்னும் ஒரு பாடம் என்னவென்றால், எங்களுடைய குருத்துவ பணி சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் அல்லது அர்த்தமுள்ள ஒரு பணியாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது எங்களுடைய ஆழமான தனிப்பட்ட சுப வாழ்வு. சுப வாழ்வு இல்லாமல் எங்களுடைய பணிகள் பயன் கொடுக்கின்ற பணிகளாக அமையாது என்பதை அவரிடமிருந்து நான் தெளிவாக கற்றுக்கொண்டேன். அதே வேளையிலே என்னுடைய வாழ்விலும் இந்த சுபத்தோடு கூடிய பணி வாழ்விலே இருக்கின்ற அந்த மேன்மையை பற்றி மிகவும் தெளிவாக உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே புனித ஜோன் மரிய வியன்னியினுடைய வழிகாட்டலும் குருக்களாகி எங்களுக்கு அவர் காட்டியிருக்கிற அந்த முன்மாதிரியான வாழ்வும் நாம் எங்களுடைய குருத்துவ வாழ்வை சிறப்பாக நிறைவாக வாழ உதவி செய்கிறது. இன்னும் மேலாக அருட்சாதன வாழ்விலே நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மக்களுடைய வாழ்வுக்கு தேவையான அருட்சாதனங்களை நாங்கள் எப்பொழுதும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இப்படியான நல்ல படிப்பினைகளை புனித ஜோன் மரிய வியன்னி எங்களுக்கு மிகவும் அழகாக சொல்லி தந்திருக்கிறார். குருக்களாகிய நாங்கள் இவருடைய இந்த முன்மாதிரியை படிப்பினையை பின்பற்றி வாழ்கின்ற பொழுது எங்களுடைய குருத்துவ பணிவாழ்வு அர்த்தமுள்ளதாக மக்களுக்கு பயன் கொடுக்கின்ற ஒரு வாழ்வாக அமையும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இந்த வேளையிலே புனித ஜோன் மரிய வியன்னி எங்களையும் எல்லா குருக்களையும் மக்களையும் ஆசீர்வதிக்க எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்று அவருடைய பரிந்துரையை உங்கள் எல்லாருக்காகவும் மன்றாடுகின்றேன். நன்றி, வணக்கம்.